ஹாய், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்கேன். என்னன்னா 6 ஹேபிட்ஸ் தட் சேஞ்ச்ட் மை லைஃப். 6 பழக்கங்கள் என்னோட லைஃபையே பெட்டர் ஆக்குச்சு. அது நிஜமாவே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் அந்த சேஞ்ச் எனக்கு வந்ததுனால. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டிட்டாச்மெண்ட். அப்படின்னா என்னன்னா, இமோஷ்னலாக ஒருத்தவங்க மேலே அப்படியே நம்ம அட்டாச் ஆகிட்டு ரொம்ப டிபெண்ட் ஆகிக்கிட்டு அந்த பர்சன் எனக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் மோஸ்ட்டாக எங்கே நடக்கும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது நடக்கும், பார்ட்னர் கிட்ட நடக்கும், இல்லை யார் வேணா இருக்கலாம், நம்ம கேர் கிவராக கூட இருக்கலாம். நம்ம ரொம்ப அப்படியே இமோஷ்னலாக அட்டாச் ஆகிட்டு அவங்கள தான் டிபெண்ட் பண்ணி இருப்போம். நம்ம நாளே அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். அந்த மாதிரிலாம் அவங்க கவலையாக இருந்தால் நம்ம கவலையாக இருப்போம். இந்த மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் பண்ணால் நமக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் மனசு உடையும். ஏதாவது சின்னதாக அவங்க ஏதாவது சொல்லிட்டா கூட நமக்கு அந்த மாதிரி ஆகும். நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, என்னோடய லைஃப்பில் சில பேர் நான் நினச்சே பார்க்கல, அந்த மாதிரி சில பேர் என்னை விட்டுட்டு போன டேஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சரி ஓகே, அப்போ லைஃப்னால் இப்படி தான், இந்த பர்சனே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னும் போது, நம்ம இவ்வளோ வருஷம் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தேன், இவ்வளோ வருஷம் எனக்கு அவங்களுக்கு தெரியும் என்னன்னாலும், ஆனால் அவங்க விட்டுட்டு போகிற அளவுக்கு அவங்க ஆகுறாங்கன்னும் போது அது எனக்கு லைட்டாக யோசிக்க ஆரம்பித்தேன், சரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ஃபோர்ஸ் பண்ணல, நேச்சுரலாகவே அந்த டிட்டாச்மெண்ட்டுன்ற விஷயம் எனக்கு வந்துருச்சு. என்னன்னா, லைஃப்பில் என்ன வேணால் நடக்கும், அதனால நீங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அண்ட் நடக்கிறது தான் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் லைஃப்பை ஒரு பிளான் பண்ணி நான் கொண்டு போகிறேன், ஆனால் அதுபடி எதுவுமே நடக்கலை. எல்லாம் காட்ஸ் பிளான் படி தான் நடந்துட்டுருக்கு எனக்கு இது வரைக்கும். அண்ட் அது ரொம்ப நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அமைதியாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கேன் என்னென்ன நடக்குது என் லைஃப்பில் ஒவ்வொரு நாள் அப்படின்னு. எல்லாமே ஹாப்பியாக சந்தோஷமாக தான் எனக்கு போயிட்டுருக்கு. நான் எதை நம்புகிறேன்னா டெஸ்டினியை தான் நம்புகிறேன். அதனால என் லைஃப்பில் இருக்கவங்க இருக்காங்க, போகிறவங்க போட்டோம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். நம்ம அமைதியாக அப்படியே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, நம்ம கரெக்டாக இருந்துக்கலாம், அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால நீங்களும் டிட்டாச்மெண்ட் கற்றுக்கோங்க. கொஞ்சம் மனசு உடையிறது அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லைஃப். ஸோ அது லேர்ன் பண்ணிக்கலாம். நான் லேர்ன் பண்ணி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நிஜமாவே. ஆனால் இப்போ என் லைஃப்பில் இருக்கிற எல்லாரையுமே நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். என்ன கொஞ்சம் கோவக்காரி, பட் அதையும் நான் குறைச்சிக்க பார்க்குறேன், ஏன்னா அதுதான் நல்லது. ஸோ அதையும் நான் ஒன் டே அச்சீவ் பண்ணுவேன்னு தெரியும். பட் மெயினாக டிட்டாச்மெண்ட் அதை நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு நிம்மதியாக இருக்குது லைஃப். செகண்ட் விஷயம் என்னென்னா, நியூ ஹேபிட் என்னென்னா புக் ரீடிங். நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கு. சின்ன வயசுலேருந்தே என்னோடய அம்மா இந்த புக் படி, இந்த புக் படி, அது படி, இது படின்னு எதையாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு அப்போல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, புக்கே எனக்கு பிடிக்காது. இது நமக்காக தோணணும், அப்போ தான் நம்ம படிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், யார் சொல்லியும் நமக்கு சில பேருக்கு மேபி சொல்லி தோணலாம், பட் எனக்கு நானாக எடுத்து படித்தப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் சோஷியல் மீடியாவில் கூகுள் எதில் நீங்கள் எதையாவது படித்தாலுமே புக்கை எடுத்து படிக்கிற மாதிரி வராது. அதில் வர நாலேஜ் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கலாம், இந்த வேர்ல்டை பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம், என்னென்னமோ இருக்குது. புக்ஸில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி கெயின் பண்ண முடியும் சில விஷயங்கள்லாம். அதனால புக் படிக்க படிக்க எனக்குள்ளேயே நிறையா சேஞ்சஸ் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஐம் ஹாப்பி. இது செகண்ட் ஹேபிட். இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் நிறைய புக்ஸ் நான் படிப்பேன். ஸோ படித்து அதிலலாம் நான் என்ன கற்றுக்கிட்டேன்றதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக.
நெக்ஸ்ட் புதுசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு ஹேபிட் என்னன்னா வந்து சைலன்ஸ். முன்னாடியும் சரி இப்போயும் சரி என் லைஃப்பில் வந்து நிறையா பேர் இருக்காங்க. என்னன்னா ரொம்ப இந்த மாதிரி நெகட்டிவாக இல்லை கேவலமாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி என் காது பட பேசிக்கிட்டு, பட் என்ன விஷயம்னா டெய்லி நான் போய் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அவங்க கூட தான். இப்போதைக்கு என்னால் அந்த அந்த சுச்சுவேஷன் விட்டு வெளியே வர முடியாது. அதனால நான் இதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். என்னோட லவ்டு ஒன்ஸ்லாம் என்ன எனக்கு சொன்னாங்கன்னா, அமைதியாக இரு, இக்னோர் பண்ணு அப்படின்னாங்க. ஸோ இதுதான் நான் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்க விஷயம். நான் ஃபுல்லாக கூட இதை நான் இன்னும் லேர்ன் பண்ணலை. இப்போ தான் பொறுமையாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும். அவங்க எவ்வளோதான் என் பேஷன்ஸை டெஸ்ட் பண்ணாலும் நான் வந்து கடவுள் எனக்கு இந்த சுச்சுவேஷனை கொடுத்துருக்காரு, இந்த இடத்துல வந்து இதை நான் வந்து யூஸ் பண்ணி நான் இதை லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கற்றுக்கிறேன். ஸோ அப்படி நினைக்கும் போது நல்லா இருக்கு. அதே மாதிரி அவங்களும் டெய்லி என்னை எதையாவது காது கேட்குற மாதிரி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. நானும் அமைதியாக இருந்துக்கிறேன். அப்படி இருந்தாலே வந்து நிறையா சேஞ்ச் தெரியுது. அவங்களும் கிளம்பிடுறாங்க. எவ்வளோ நேரம் தான் அவங்க பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. ஸோ சைலன்ஸ் வந்து நிஜமாவே எனக்கு ஹெல்ப் பண்ணுது. அது நான் புதுசாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். என்ன ஒரு பயங்கரமான சண்டை என்ன எது இருந்தாலுமே அமைதியாக இருந்தாலே நல்லா இருக்கு. ஒரு டைமுக்கு அப்புறம் அதை நம்ம பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் அந்த மொமெண்ட்ல அமைதியாக அதை வந்து கொண்டு போகிறது தான் பெட்டர். ஸோ அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, டோன்ட் ஷோ யுவர் ட்ரூ இமோஷன்ஸ். அதாவது எல்லார்கிட்டையும் போய் எல்லா இமோஷனையும் ஃப்ரீயாக காட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நான் ஹர்ட் ஆனேன். நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஜாலியாக போய் எல்லார்கிட்டையும் பேசிட்டு அப்படி இருக்க டைப் தான். நார்மலாக அப்படி தான். பட் என்ன ஆகுது, சில நேரத்தில் சுருக்குன்னு எதையாவது பேசி அவங்க ஹர்ட் பண்ணி விட்டுடுறாங்க. எனக்கு ஃபேக்காக வந்து அப்படியே அதையும் எடுத்துக்கிட்டு அப்படியே அதுக்கப்புறமும் சிரிச்சுட்டு அப்படி இருக்க தெரியல சில நேரத்தில். ஸோ நானும் வந்து கொஞ்சம் அதை மைண்டில் ஏற்றிக்கிறேன். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்கலாம். ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜாலியாக இருக்கிறது தப்பு கிடையாது. பட் ஒரு லிமிட்டில் நம்ம இருக்கிறது வந்து நல்லா இருக்கும். லைக் நம்மளை வந்து அது சேஃபாக வச்சுக்கோ, ஹர்ட் ஆகாமல் இருப்போம். அதனால நான் அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இன்னும் 2-3 பேர் என்னோட லைஃப்பில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இன்னும் நான் அதை வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் இமோஷன்ஸை காட்டி ஃப்ரீயாக தான் நான் இருக்கேன். பட் அங்கேயும் கொஞ்சம் நம்ம லிமிட் பண்ணி கொஞ்சம் மிஸ்டீரியஸாக நம்ம இருந்துக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப ஹர்ட் ஆக மாட்டோம். பட் ஆனஸ்ட்லி நான் இங்கே என்ன சொல்லுவேன்னா, இது எனக்கு தெரியல, இது பிளான் பண்ணாமல் தான் நான் சொல்கிறேன். முன்னாடி இருந்த சஷ்மிதாவை, முன்னாடி இருந்த பாப்பியை வந்து நான் நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்குள்ளேயும் நிறையா சேஞ்சஸ் வந்துருச்சு. சில பேருனால சில சிச்சுவேஷன்ஸ் என்னை வந்து மாற்றிடுச்சு. அதனால் முன்னாடி பாப்பி வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக ஒரு மாதிரி வேற மாதிரின்ற மாதிரி இருப்பாள். பட் இப்போது பெரியவ ஆக ஆக மெச்சூர் ஆக சில விஷயம்லாம் பார்க்குறேன், சுற்றி இருக்க பீப்புளெலாம் பார்க்குறேன். ஸோ நிறையா விஷயம் என்னை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு. பட் எல்லாமே நல்ல விதமான சேஞ்ச் தான். அதனால பிரச்சனை இல்லை. பட் மிஸ் பண்ணுறேன், முன்னாடி இருந்த பாப்பியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், நியூ ஹேபிட் என்ன நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா செல்ஃப் டிசிப்ளின். பிடிக்குதோ பிடிக்கலையோ, நல்லதுன்னா அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும், கரெக்டாக அதை செய்யணும். நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பர்ஃபெக்ஷனிஸ்ட் தான். இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். எல்லாம் ஆர்கனைஸ்டாக இருக்கணும், எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். பட் இப்போது முந்தைய அளவுக்கு இப்போ நான் அப்படி இல்லை. ஏன்னா சில விஷயம்லாம் எப்படி நடக்குதோ அப்படிதான் நடக்கும். எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கணும்லாம் நினைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு டைப்பாக மாறிட்டேன். பட் செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது நம்மளை கண்டிப்பாக பெட்டராக ஒரு பர்சனாக அது வந்து கொண்டு போகும். அதில் வந்து என்னை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன விஷயம்னாலும் சரி, என்னோடய வேல்யூஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இருப்பேன். அண்ட் பிடிக்குதோ பிடிக்கலையோ சில விஷயம்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அது வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக ஒரு பெட்டர் பர்சனாக அதை ஆக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ரீசெண்டாக மாற்றிக்கிட்ட சில விஷயம் என்னென்னா, என்னோடய அம்மா வந்து டெய்லி மார்னிங் வந்து பிளாங்கெட்டை மடித்து வச்சுட்டு போ, ஏன் இப்படி பண்ணாமல் போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை கேட்டதே கிடையாது. பட்
கொஞ்ச நாளாக எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் காலைல ஏஞ்சி என் பிளாங்கெட்டை மடித்து வச்சுட்டு தான் நான் போவேன். எனக்கு பிடிக்கல அது பண்ணுறது, பட் நான் அதை பண்ணிட்டு தான் அடுத்து வேலையை பார்ப்பேன். அதே மாதிரி மார்னிங் வந்து ஒரு டைம் வரைக்கும் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ரேயர் பண்ணிக்கலாம், அப்புறம் ப்ரேயர் பண்ணலாம். கொஞ்சம் இப்போ என்ன ஏஞ்சி உடனேவே ப்ரேயர் பண்ணுமா என்ன, பல்லு விளக்கிட்டு உடனே உட்காந்து இது பண்ணுமா அது பண்ணுமா சாப்பிடணுமா அப்படிலாம் கிடையாது. சில விஷயம் அப்படிதான், அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இந்த சின்ன சின்ன விஷயம் இப்படி நம்ம நல்ல கரெக்டாக நம்ம செஞ்சு மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக நம்ம வருவோம். அது வந்து இந்த சின்ன திங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. அதுதான் நமக்கு வந்து டிசிப்ளினை கொண்டு வரும். ஸோ டிசிப்ளின் அப்படின்றத வந்து நம்ம கற்றுக்கணும். நம்ம கரெக்டாக ஒரு பர்ஃபெக்ட்னு யாரும் இல்லை, பட் பர்ஃபெக்ட் கிட்ட வரைக்கும் நம்ம வந்து ஒரு பர்சன் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து டிசிப்ளின் இருக்கணும் நமக்கு. அதனால நான் நிறைய விஷயம் நான் வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் செஞ்சிட்ருக்கேன். அது வந்து என்னை பெட்டர் பர்சனாக அது ஆக்குது, எனக்கு ஹாப்பியாக இருக்குது அதை நினச்சி. அதுதான் நான் மாற்றிக்கிட்ட ஒரு விஷயம். ஃபைனலாக நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா செல்ஃப் பிலீஃப். ஒரு சில விஷயம் நான் வந்து நியூவாக என்னோடய லைஃப்பில் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். ஏன் இதை வந்து நான் முன்னாடியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பிளான் பண்ண ஒரு விஷயம்தான். பட் ஏன் தட்டி போச்சுன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த ஐடியா எனக்கு வர ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகும்னா, சில பேர் என் லைஃப்பில் உன்னால் முடியாது, உனக்கு எதுக்கு இதெல்லாம், தேவையில்லாத வேலை பண்ணாத, கம்முன்னு இரு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்ல சொல்ல நான் என்ன பண்ணேன், நிஜமாவே நம்மளால முடியாது போல அப்படின்னு நினச்சி நானும் சரி வேணாம் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த வருஷம் நான் விட்டு கொடுக்கல. கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படின்னு நான் நம்பினேன். ஏன்னா எனக்கு என்னை பற்றி தெரியும், என்னோட பொட்டென்ஷியல் எனக்கு தெரியும், என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அதனால யார் சொல்கிறதையுமே நான் கேட்கல. கண்டிப்பாக நான் அச்சீவ் பண்ண தான் போகிறேன் அப்படின்ட்டு நான் முடிவெடுத்தேன். அதே மாதிரி உங்களோட பொட்டென்ஷியல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, அவங்க ஒப்பீனியன்ஸை அவங்க சொல்லுவாங்க. பட் அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு அது ஆமாம் நம்மளால் முடியாது தான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. உங்களால் முடியும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். நத்திங் இஸ் இம்பாசிபிள். அதனால் பிலீவ் இன் யுவர் செல்ஃப் பிலீஃப் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் நான் வந்து கடவுள் வந்து எனக்கு இது கொடுத்தாரு, இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்குது, உன்னை நீ நம்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததை வந்து அந்த தாட்டாக எனக்கு கொடுத்து நான் அதை வந்து ஃபீல் பண்ணி நான் சேஞ்ச் ஆன ஒரு சூப்பரான ஒரு சேஞ்ச் எனக்கு என் லைஃப்பில் அப்படின்னு நான் இதுதான். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இதெல்லாம் தான் சில நியூ ஹேபிட்ஸ் நான் வந்து என் லைஃப்பில் கற்றுக்கிட்டேன். அண்ட் நல்ல விதமாக நிறையா சேஞ்சஸ் வந்து எனக்கு தெரியுது. எனக்குள்ளே நான் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்கேன், மெயினாக பீஸ்ஃபுல்லாக நான் இருக்கேன். அது வந்து ரொம்ப முக்கியம். அதனால நிஜமாகவே நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சரி என்ன நடந்தாலும் சரி நடக்கிறது தான் நடக்கும் அப்படின்ட்டு டெஸ்டினியை நம்பிட்டு நான் வந்து அக்செப்டன்ஸுன்றதை கற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன். அதே மாதிரி நீங்களும் இங்கே நான் சொன்ன இந்த ஹேபிட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து இதெல்லாத்தையும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட், ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் வீக் நியூ வீடியோவோட நியூ டாப்பிக்கோட நான் வரேன். Until then, bye.